Good evening for 5 p.m. live. Every day we meet, we understand something new. Good evening. Good evening, Gokul. Good evening, Suganya. Good evening, Yarmuri. Good evening, Kumar. Good evening, Silvarani. Good evening, Vishwanathan. Good evening, Sridhar. Good evening, Kalyan Sundaram. Welcome, all of you. Good evening, Bharat. வணக்கம் சார். முருகன் ராமசாமி, காயத்ரி பழனியம்மாள் மேடம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஸ்ரேயா. குட் ஈவினிங் கிருஷ்ணராஜ் சார். குட் ஈவினிங் மீனு சந்தோஷ். மாலை வணக்கம் யோகராஜன். குட் ஈவினிங் நல்லி. Good evening, Rajesh. Good evening, Bhumati Amma. Good evening, Meenakshi Balakumar. Good evening, Subha, Rekha. I realize my noises. Fantastic. Morning program, huh? Fantastic. Super. Vaishu, good evening. Okay. நேற்று அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ராஜ்குமார் நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் வேகமாக பதில் சொல்லிட்டே வந்தார். அவர் கூட கனெக்டில் இருக்கலாம், அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஓகே, போன தடவை ஹியூமன் பாடி பற்றி பார்த்தோம். அதில் நிறைய கேள்விகள் நான் கேட்டே இருந்தேன். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடிஞ்சது, சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. More than you, team is shooting to hot directly. அதானே வேணும் கோகுல். டீம் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா நம்ம அமைதியாக இருக்க போகிறோம், அவ்வளோதான். ஃபேண்டாஸ்டிக். ஓகே, டுடே we will start with the human body facts. நினச்சி பார்க்க முடியாத லெவலுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் வரும். So I hope we will understand. Yesterday missed due to an archaeology webinar. Oh, that's fine. Kannan, good evening. Kalimuthu sir, good evening. Kalimuthu sir from Ottanchitram. Good evening. Hope you are all right. லாக்டவுன்லாம் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வருது. ஸோ இனிமேல் வழக்கமான மூமெண்ட்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வைஷ்ணவி மேம், வெல்கம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபஸ்ட் பாயிண்ட் டுடே. போன தடவை 20 கொடுத்துருந்தேன், இப்போ 21லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் ஈவினிங் கோகிலா மேம். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 21. See, this is very interesting. Human lips are hundreds of times more sensitive than the tips of a person's finger. இந்த ஏரியா விட வெரி சென்சிட்டிவ் லிப்ஸ். ஸோ தட் இஸ் அபவுட் ஹியூமன் பாடி. உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்கட்டுமா? உங்களோட காதை என் காதை கவனிக்கணும். நீங்கள் என் காதை கவனிக்கிறீங்களா? 2 காதும் அசைதா? கவனிங்க, லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ உங்கள் காதை நீங்கள் இப்படி அசைக்க முடியுமா? அசைங்க, உங்கள் காதை நீங்கள் அசைங்க. See, this is moving. உங்கள் காதை அசைங்க. உங்கள் காதை அசைச்சிங்கன்னா, உங்கள் காதை இப்படி மூவ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. அதில் நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 2 காதும் நகர்றதை பார்த்துருப்பீங்க. கரெக்ட்? 2 காதுமே மூவ் ஆகும். மூவ் ஆகலையா? காது நான் நினைத்துறேன் பாருங்க. I can. ஐயா, எஸ், நோ. காது பாருங்க. கல்யாண் சுந்தரம், நோ, ஐ டோன்ட் நோ. ஓகே, இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. யாராவது ஒரு காதை மட்டும் அசைங்க. இஸ் தேர் எனி ஒன் ஹூ கேன் மூவ் ஒன்லி ஒன் இயர்?
ஒரு காதை மட்டும் அசைக்க முடியுமா பாருங்க. ஒரே ஒரு காது, தலைதான் அசைது. காது மட்டும் அசைது பாருங்க. என்னது கவனிக்கிறீங்களா? இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். சாரி. ஸோ இப்போ 2 காது நகர்றது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ண முடியும். ஆனால் இல்லையே, நான் சிரிச்சுட்டே தானே பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு புள்ளி விவரம் ரொம்ப சொன்னால் கேட்க மாட்டேங்குதே. ஹே காது. இப்போ ஒரு புள்ளி விவரம் வருது, அதை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவுட் ஆஃப் ஆல் பீப்புள் ஹூ கேன் மூவ் தேர் ஏர்ஸ், only 1/3 of them are able to move just one air. ஒன்றே ஒன்று பண்ண முடிஞ்சா அது வந்து நீங்கள் இந்த 2 காதம் அசைக்கிறதுல 3ல் ஒரு பகுதி ஆள் நீங்கள். ஸோ ஸ்பெஷல். இன்ட்ரெஸ்டிங் இல்லை? அதாவது காதோட டிசைன் வந்து, காதை வந்து அசைச்சோன்னா இப்படி புருவம் அப்படி நகர்த்துற மாதிரி காதையும் வந்து நம்மளால் நகர்த்த முடியும். காது நகர்த்தலாம். அந்த காதை நகர்த்துறதை வந்து 2 காதும் சேர்ந்து தான் நகரும். அதில் ஒன்று மட்டும் நகருது, லெஃப்ட் மட்டும் ரைட் மட்டும் நகர்த்த முடியும் அப்படின்னா அது தெரியல, சம்திங் ஸ்பெஷல் போல இருக்கு. ஸோ ஓகே, ஹியர் கம்ஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்றைக்கி நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு, அதனால் ஒன்று நான் வரிசலாக போயிட்டே இருக்கேன். நம்ம நார்மலாக படுத்தா தூங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? படுத்தா தூங்க எவ்வளவு நேரம் ஆகும்? படுத்தா தூங்க எவ்வளவு நேரம் ஆகும்? பார்ப்போம். 1 minute to 1 hour. அப்பா, அடுத்த வினாடி. நாட் ஈவன் 1 minute. ஃபார் மீ 10 to 15 minutes. 5 to 10 minutes. சம்டைம்ஸ் தூக்கமே வராது. 1/2 hour to 1 hour. அப்பா, சுகன்யா மேடம் பக்கத்தில் இருக்கிற யோகர பக்கத்தில் இருக்கிறவங்க பொறுத்து. ஓகே ஓகே, here comes an important point. கவனிங்க. Yeah, here comes. On average, a person needs 7 minutes to fall asleep. இதை சொல்லும்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவல் இருக்குது. அதாவது 7 நிமிஷம் ஒரு மனுஷன் வந்து ஆவரேஜாக தூங்குறதுக்கு. படுத்த உடனே தூங்கிடுறோம் அப்படின்றோம்ல. படுத்த உடனே தூங்கினா அதை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பேசுகிறோம்ல. படுத்த உடனே தூங்கிடுறேன், கவலையே இல்லாத மனுஷங்க அப்படிலாம் சொல்கிறோம்ல. ராங். படுத்த உடனே நீங்கள் தூங்குனீங்கன்னா யூ ஆர் ஸ்லீப் டிப்ரைவ்டு. அதாவது தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டுருக்கீங்க. தூக்கம், உங்களுக்கு தேவையான தூக்கம் வந்து உடம்புக்கு கொடுக்கல, அல்லது உடம்பு வந்து இன்னும் தூக்கம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கும்போதே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அதனால தான் நீங்கள் படுத்த உடனே தூங்கிடுறீங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்லீப் அப்படின்றது நீங்கள் படுத்ததுலேருந்து ஒரு 6-7 மினிட்ஸ்க்குள்ளே அழகாக வந்து சேரும் அப்படின்றது ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் ஃபார் மீ. பிகாஸ் நான் இதுவரை ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன், படுத்த உடனே தூங்கிடுவேன்னு. படுத்த உடனே தூங்குறேன் அப்படின்னா ஏற்கனவே அந்த அளவுக்கு ஸ்லீப் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது பாடிக்கு. அதனால தான் நீங்கள் படுத்ததும் தூங்குறீங்க அப்படின்றது ஒரு சம்திங் நியூ ஃபார் மீ, சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நியூ இன்ஃபர்மேஷன். ஓகே, குழந்தை வந்து டெய்லி கேள்வி கேட்குது நம்மக்கிட்ட. குழந்தைங்க வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நாளைக்கு குழந்தைங்க வந்து எவ்வளவு கேள்வி கேட்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குழந்தைங்க கேள்வி கேட்கறது ஒரு நாளைக்கு எவ்வளவு கேள்விகளை கேட்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ படுத்தவனே தூங்கிடுறேன் அப்படின்னா இன்னையிலேருந்து புது அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப டிப்ரைவ்டு, அதாவது ஸ்லீப் இல்லாமல் அப்படின்றது. ஒய்ஃபும் கேட்குறாங்களா? சரி, 100+, 50+. மை ஒய்ஃப் டூ.
வீட்டை விட்டு ஓடுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். குழந்தைகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறாங்கன்னா பதில் சொல்கிறத பொறுத்து தான். குழந்தைங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ் பிலோ 6 தானே, பிலோ 6 வரை அல்லது 6, 7 அந்த ரேஞ்ச், 6, 7, 8 அந்த ரேஞ்ச். ஒரு ஆவரேஜ் 4-year-old child would like to ask 450 questions a day. 450 கேள்வியை கேட்க விரும்பும். நீங்கள் வந்து சுமார் அப்படின்னீங்கன்னா அதோடு நிறுத்திடும். நாம் எப்படி நடந்துக்கிறோன்றதை பொறுத்து தான். அவ்வளவு கேள்விகள் கேட்க விரும்புது. நாம் எப்படி நடந்துக்கிறோன்றதை பொறுத்து தான் அந்த குழந்தைங்க வந்து கேள்வி கேட்குறதா இல்லை நிறுத்திடுறதா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. 450, எஸ், தட்ஸ் ட்ரூ. ஓகே, ஹியர் கம்ஸ் நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ். இந்த எல்லா உயிரினங்கள், வாழும் உயிரினங்கள், இதில் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் இருக்குல்ல, ஹியூமன் பீயிங்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வாழும் உயிரினங்கள்லையும் நான் வேணா எப்படி கேட்குறேன், தூக்கம் ரிலேட்டடாக ஹியூமன் பீயிங்ஸுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? உலகத்தில் இருக்கிற அத்தனை வாழும் உயிரினங்கள்லையும் தூக்கம் ரிலேட்டடாக ஹியூமன் பீயிங்ஸுக்கு மட்டும், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஆல்வேஸ் ஹியூமன் பீயிங்ஸுக்கு மட்டும் எஸ். பிரேமாமா அசத்திட்டீங்க போங்க, அதுக்கு மேலே அதில் ஒன்றும் பேசுகிறதுக்கே இல்லை. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த ஒன்லி லிவிங் திங்ஸ் விச் ஸ்லீப் ஆன் தேர் பேக். முதுகில் நம்ம படுத்து தூங்குறோம் இல்லையா, இதை வந்து லிவிங் திங்ஸில் ஒன்லி ஒன் ஹியூமன் பீயிங்ஸ் தான், வேறு யாரும் கிடையாது. வேறு யாராவது இருக்கிறது பாருங்கள். யோகராஜன் சார், நீங்களும் ரைட், குட் குட். ஃபென்டாஸ்டிக். ட்ரீம்ஸ் எல்லாமே நிறைய பண்ணுங்க. டாக்ஸ் வந்து ட்ரீம் பண்ணும், கலர் பிளைண்ட் டாக்ஸ் வந்து ட்ரீம் வருது அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நான் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் will be a little more surprising. 700 enzymes are active in the human body. உயிரோடு இருக்கிற வரை 700 enzymes are active in the human body. At least 700. நமக்கு தாகம் எடுக்குதில்ல, அது வந்து பாடியில் என்ன அந்த வாட்டர் லாஸ் வந்து ஆனால் தான் தாகம் எடுக்கும். இந்த வாட்டர் லாஸ் எவ்வளவு ஆனால் தாகம் எடுக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு புள்ளி விவரம் அல்லது கணக்கு உங்களுக்கு தெரியுமா? அந்த தாகம் அப்படின்னு எடுக்கிறது, வாட்டர் லாஸ் வந்து உடம்புல எவ்வளவு ஆனால் எடுக்கும்? கேன் யூ டைப்? Spinal cord on the floor. Yes. டீஹைட்ரேஷன் இல்லை, தாகம் எடுக்கிறது. நம்ம டீஹைட்ரேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பாயிண்ட்டு. நம்ம சாதாரணமாக தாகம் எடுக்குதுன்னு போய் தண்ணி குடிப்போம்ல, அந்த நேரம் வந்து எவ்வளவு 60%. ஐயோ அதெல்லாம் கிடையாது. தர்ஸ்ட் வருதுன்னா எவ்வளவு உடம்புல எவ்வளவு வாட்டர் வந்து குறைஞ்சா வந்து தாகம்னு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா? தெரியுமா? ஐயோ, தெரியாமல் இருக்கக்கூடாது. சரி, மயக்கம் வரும்போது வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ குறையுது தெரியுமா? அதுக்கு அடுத்தது தான் டீஹைட்ரேஷன். 3வது பாயிண்ட் தான் டீஹைட்ரேஷன். ஸோ இப்போ கவனிங்க, இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்.
A feeling of thirst occurs when water loss is equal to 1% of your body weight. உங்கள் பாடி வெயிட் வந்து 70 கிலோன்னு வைங்க, 10%னா 7 கிலோ, அப்போ 1%னா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 1% வந்து உங்கள் பாடி வெயிட்டில் இருந்து 1% லாஸ் ஆகும்போது தான் தேர்ஸ்ட் வரும். 5% லாஸ் ஆச்சுன்னா மயக்கம் வந்துடும். அண்ட் 10% லாஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது டீஹைட்ரேஷன் அங்கே தான் வருது. ஸோ அதனால் அப்பப்போ வாட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. இதை வந்து ஒரு பிளான்ட் மாதிரி நீங்கள் யோசிக்கணுன்றாங்க. பாடியை பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி கொடுக்கலன்னா அது அவ்வளோதான், முடிஞ்சுது. அந்த மாதிரி தான் பாடியும். ஸோ பாடிக்கு அப்பப்போ அந்த வாட்டரிங்கிறது நடந்துகிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் கையில் ஒரு 1 லிட்டர் பாட்டில். ஸோ அப்பப்போ அந்த வாட்டரிங் நடந்துகிட்டே இருந்தால் இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். நமக்கு தினசரி செய்திகள் வந்து விழுந்துகிட்டே இருக்குல்ல நம்ம வாழ்க்கையில், கண்ணில் காதில் மற்றவங்க பேசுகிறாங்க, நம்ம எங்கேயாவது பார்க்குறோன்னு செய்திகள் வந்து விழுந்துகிட்டே இருக்குல்ல. இந்த செய்திகள், எவ்வளவு செய்திகள் ஒரு வாழ்க்கையில் வந்து விழுவுன்னு நினைக்கிறீங்க? நம்ம வாழ்க்கை முழுக்க எவ்வளவு செய்திகள் வந்து விழுவுன்னு நினைக்கிறீங்க? உங்களால் முதல்ல கெஸ் பண்ண முடியுது அதை? எவ்வளவு செய்திகள் நம்மளை நோக்கி வந்து விழுது? எனி ஐடியா? இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. By the end of a person's life, they can recall on average around 150 trillion, million, billion, trillion, 150 trillion pieces of information. இவ்வளோ உள்ளே வச்சுருக்கிறோம். அப்புறம் வந்து வெளியில் பெருமையாக சொல்லிக்கிறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேங்க அப்படின்றோம். ஆனால் படிக்கிறது பூரா பார்த்திங்கன்னா லிவிங் இன் ப்ரெசன்ட் தான் பெஸ்ட்டுன்றோம். ஆனால் 150 trillion பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தூக்கி உள்ளே சோத்து வச்சுருக்கோம். எதுக்கு வச்சுருக்கோன்னு தெரில. நம்ம உடம்புல வந்து இந்த பிளட் வெசல்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்குது. இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் லென்த் அப்படி எடுத்து வச்சா எவ்வளோ வரும் அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ணுறது நிச்சயமாக முடியாது. ஆனால் இங்கே இதை பார்த்தா தலை சுற்றுது. இவ்வளவு பிளட் வெசல்ஸால் நுணுக்கமாக கட்டப்பட்டதா என்னுடைய உடல் அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது. கவனித்து பாருங்களேன் இதை. The total length of all the blood vessels in the human body is about 1 lakh kilometers. 1 lakh kilometers. நம்ப முடியுதா? 1 lakh kilometers. அப்பா, அதுவும் உங்கள் மெமரி செஷனுக்கு அப்புறம் இந்த கணக்கை அக்செப்ட். The total length of all the blood vessels in the human body is about 1 lakh kilometers. எவ்வளவு நுணுக்கமாக கட்டப்பட்டிருக்கு பாரு. இந்த உடம்புல எல்லா பகுதி எங்கன்னாலும் பிளட் வந்து நம்ம இந்த கனவெல்லாம் நிறைய காண்றோம். இந்த கனவு காண்றோம் இல்லையா, நிறைய கனவு காண்றோம். இந்த கனவெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோமா? அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலன்னா அவ்வளவும் தேவையில்லைன்றது தான் சார் உண்மை. சிஓ சார், அவ்வளவு தேவையில்லைன்றது தான் உண்மை. அவ்வளவும் பயன்படுத்தினாலும் உலகத்தை அவ்வளவும் தேவையில்லை. தேவையில்லாத பயன்படுத்தினா உலகத்துக்கு என்ன வரப்போகுது? மெனி டைம்ஸ் ஸ்பைனிங் அரவுண்ட் தி வேர்ல்டு. எஸ், ஓகே. நம்ம கனவெல்லாம் நிறைய காண்றோம்ல, இந்த கனவுல எவ்வளவு வந்து இழக்கிறோம், எவ்வளவு வச்சுக்கிறோம் நம்ம? இனி ஐடியா? 100 கனவு கண்டிங்கன்னா எத்தனை கனவு உங்களோட தங்குது? எத்தனை கனவு வந்து நீங்கள் மறந்துடுறீங்க அல்லது உங்கள்கிட்ட இருக்கிறது இல்லை, உங்களை விட்டு போயிடுது? $10 to 20%. அது என்னது? 90% forgotten. ஓகே, 10 to 20% தான் இருக்கா? ஓகே, 50% போயிடுதா? ஓகே, 50% ட்ரீம்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னு வைங்க, அவ்வளோதான், நீங்கள் ரொம்ப கஷ்டம் வாழுறது. 2% ரிமைன்ஸ், 20% கீப்பிங். டோன்ட் நோ
for the question. And next, okay, okay, கவனிங்க. The average person forgets. The average person forgets 90% of their dreams. 90% அவங்களோட கனவுகளை வந்து மறந்துடுறோம் நாம. ஒன்லி 10% தான் வந்து நமக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும். இந்த 10%ல் ஒரு கனவை போட்டு தான் நம்ம ரொம்ப குழப்பிட்டு இருக்கோம். பார்த்துங்க. ஓகே, இதுவரை 10 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஹவு யூ ஃபீல், எப்படி இருக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது? இன்னைக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் ரைட்டிங். ஸோ ஹவு யூ ஃபீல் நவ்? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது ஹவு யூ ஃபீல்? கேன் யூ டைப் ஹவு யூ ஃபீல்? ஆச்சரியம், செம்ம, வியப்பா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங், பிரமிப்பா இருக்கு, ஒரே நம்பரா தெரியுது, டேட்டா பேஸ் மாதிரி. ஆல்மோஸ்ட் ஆல் ஆர் நியூ இன்ஃபர்மேஷன். அடுத்த இன்ஃபர்மேஷன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிட்டிதாசர் ஞாபகத்துக்கு வரார். ஓகே, நியூ அண்ட் ஹாப்பி. வெயிட் லாஸ் கட் ஆகி தெளிஞ்சு தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு. ஓகே, இப்போ நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. உள்ள இவ்வளோ நடக்குதுன்னு இப்போதான் சார் தெரியுது. ஓகே, அடுத்த பாயிண்ட்டை கவனிப்போம். லிவிங் வித் திஸ் பாடி வித்தவுட் நோயிங் அபவுட் இட். தட்ஸ் தி ஐடியா மேம், வைஷ்ணவி மேடம். அதனால தான் வந்து இதை எடுக்கணும்னு, கையில் எடுக்கணும்னு நினச்சதே அதனால தான். ஓகே, உமன்ஸ் ஹார்ட் பீட் ஃபாஸ்டர் தென் மென்ஸ். ஸோ பெண்களுக்கு தான் வந்து ஹார்ட் பீட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. பம்பிங் ப்ராப்பராக நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி டென்ஷன் ஆகிறது அப்படின்றது இல்லை. பம்பிங் வந்து ப்ராப்பராக நடக்குதுன்னு சொல்லலாம், தேவையில்லாமல் நடக்குதுன்னு சொல்லலாம். 4th ஃப்ளோர்லேயே போதும், ஆனால் 9th ஃப்ளோர் வரை பம்பிங் நடக்குதுன்னு சொல்லலாம். சரி, இதுக்கு யார் வந்து கரெக்டாக எனக்கு பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பெஷலாக வந்து ஒரு ப்ரைஸை வந்து நான் அனுப்புவேன். இல்லைனா நேரில் பார்க்கும்போது நான் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுப்பேன். மேபி ஐ வில் கிவ் அ புக். அப்படி வச்சுக்கலாம். கேட்க போகிற கேள்வி ஒரே ஒரு கண்டிஷன் தான், வேறு எங்கேயும் பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, கவனிங்க. இந்த என்டையர் பாடியில் ஒரே ஒரு இடத்துல மட்டும், இந்த என்டையர் பாடியில் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் பிளட் சப்ளை கிடையாது. இந்த என்டையர் பாடியில் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் பிளட் சப்ளை கிடையாது. அது எந்த பகுதி? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அப்படி ஒரு பகுதி ஆக்சுவலாக இருக்குன்னா அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது? பிளட் சப்ளை இல்லைன்னா, பிளட் சப்ளை இல்லை அப்படின்றது ஈக்குவல் டு டெத்து. ஸோ அப்படின்னா அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது? நகத்துக்கெல்லாம் பிளட் சப்ளை இருக்கு. ஆன்சர் எனக்கு சொல்றது முக்கியம் இல்லை. பல்லுக்கெல்லாம் இருக்கு மேடம். ஆன்சர் சொல்றது முக்கியம் இல்லை. அதுக்கு வந்து ரீசன் சொல்லணும். அப்போ அது எப்படி பிளட் சப்ளை இல்லாமல் எப்படி அது வந்து இயங்குது? யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். இது எந்த பகுதின்னு தெரிஞ்சால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். 2 கேள்வி கேட்டிருக்கேன், ஒரு ஆன்சர் தான் எல்லாரும் சொல்கிறீங்க. ஒன்று தான் சொல்கிறீங்க, 2 கேள்வி கேட்டிருக்கேன். எப்படி அது இயங்குது அதை சொல்லணும் எனக்கு. பிளட் சப்ளை இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஹவு இஸ் இட் பாசிபிள் ஃபார் இட் டு சர்வைவ்? சரி, ஒரு உதாரணத்துக்கு கண்விழி நிறைய பேர் எழுதியிருக்கீங்க வச்சுக்குவோம். அப்போ எப்படி சர்வைவ் ஆகுது? ஹவு இஸ் இட் பாசிபிள்? சரி, எப்படி சர்வைவ் ஆகுது அதை மட்டும் டைப் பண்ணுறீங்க. ஆனால் எப்படி சர்வைவ் ஆகுதுன்றத காற்று,
தானே, அதை தானே கற்றுன்னு எழுதியிருக்காரு. காற்று. கண்விழியில் ரத்த சப்ளை இல்லை. ஆச்சரியமாக இருக்கா எல்லாருக்கும்? புது தகவலாக இருக்குமே. இப்போ கவனிங்க. you'll be surprised. The only part of the body that has no blood supply is cornea of the eye. It receives oxygen directly from the air. So fantastic, very good. இங்கே யார் சரியான ஆன்சர் சொன்னாங்கன்னு கீழே டைப் பண்ணுங்க, பேரை போட்டு. உங்கள் பேரை சொல்லக்கூடாது, பார்த்து இந்த ஆன்சரை கரெக்டாக யார் சொல்லியிருக்காங்கன்னு டைப் பண்ணுங்க. அவங்கள நான் நேரில் பார்க்கும்போது என்கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கும். தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா சார்? தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா சார்? முருகன் கரெக்டாக சொன்னாரா? அட இன்னொரு பகுதி ஆன்சர் சொன்னாரா? சிஇஓ சொன்னார், 2 பக்கமும் சொன்னார். கரெக்டு. ஓகே ஓகே, ஹியர் கம்ஸ் நெக்ஸ்ட். சுசித்ரா மேடம் சொன்னாங்களா? எனக்கு கரெக்டாக பேர் போடுங்க. டுவர்ட்ஸ் என் கோகுல், நீங்கள் தான் கரெக்டான ஆள். எனக்கு யார் சரியாக சொன்னாங்கன்னு அப்புறமா போடுங்க. அவங்கள நான் நேரில் பார்க்கும்போது கொடுத்துருவேன். ஓகே, ஓகே. நம்ம கண்ணை மூடுறப்ப, ஸ்ரீதர் சார், நம்ம கண்ணை மூடுறப்ப கம்ப்ளீட்டாக மூடுறது இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? இந்த 2 ஐலேஷஸ் இருக்குல்ல, அதுக்கு இடையில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அது வழியாக ஏர் உள்ளே போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம வந்து எம்பி தெரியும் இல்லையா? எம்பி, அப்புறம் வந்து ஜிபி, அப்புறம் என்னது? எம்பி தெரியும், ஜிபி தெரியும், எம்பி, ஜிபி, அடுத்தது என்ன? எம்பி, 3 எம்பி, பாட்டு அது இதெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ எம்பி, அடுத்தது வந்து ஜிபி, ஜிகாபைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கடுத்து டிபி, தட் இஸ் டெராபைட் இல்லையா? டெராபைட். ஹியூமன் பிரெயினோட மெமரி கெப்பாசிட்டியை பாருங்க, அசந்து போவீங்க. This is the memory capacity of a human brain, which is equivalent of more than 4 terabytes on a hard drive. அவ்வளோ வச்சுக்க முடியும். ஆனால் தேவையில்லாத போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு, அதனால் தேவையானதெல்லாம் உள்ளே போகிறதில்ல. நான் ஒரு இதில் எழுதியிருந்தேன், புரியுமான்னு தெரில உங்களுக்கு. தேவையில்லாதது வெளியேறினால் தேவையானது உள்ளே வரும். புரிஞ்சுக்கணும். ஓகே, யா, கேபி, எம்பி, ஜிபி அண்ட் தென் டிபி. கரெக்ட். ஒரு புக்கு வந்து வெறும் 1 MB 2 MBயில் கிடச்சிருது ஒரு புக்கு. அப்படின்னா ஜிபி யோசிச்சு பாருங்கள், அப்படின்னா டிபி யோசிச்சு பாருங்கள், 4 டெராபைட்ஸ்னால் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ இருக்குது மெமரி நமக்கு. ஓகே, உங்களோட இந்த ஸ்கல் இருக்குல்ல, மண்டை ஓடு, இந்த மண்டை ஓடு ஒரு எலும்பில் செய்யப்பட்டிருக்கா, பல எலும்புகளில் செய்யப்பட்டிருக்கா? ஒரே எஸ் ஆர் நோ. அதுக்கு பலன்னா எவ்வளோ? 1ன்னா 1 தான், 1 அப்படின்னு ஆன்சர் எழுதணும். எழுதுங்க. 1னா பல எலும்புகளா? மண்டையோட அத்தனையும் ஒரே எலும்பா, இல்லை இதில் நிறைய மிக்ஸ் எலும்புகள் சேர்ந்து செய்யப்பட்டிருக்கா? One, Kumar 1, Krishnaraj more than 1, Mani Mehalai multi, Yogaraj the next question. அப்போவே என் டீச்சர் சொன்னாங்க நல்லா படிடான்னு. கிருஷ்ணராஜ் 22. ஓகே ஓகே, வெரி சர்ப்ரைஸ்ட். இதுதான் முக்கியம், இதை பற்றியே நமக்கு தெரியல பாருங்க. இப்போ வரும் பாருங்க ஆன்சர். யுவர் ஸ்கல் இஸ் மேட் அப் ஆஃப் 29 different bones. 29 நம்ப முடியா? 29
சுபா மேடம் 29 போன்ஸ் பார்த்துங்க. ஓகே, இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். பர்த்டே அன்னைக்கு என்ன கேள்வியாக கேட்டீங்க, இப்போ நான் கேட்குறேன் பாருங்க கேள்விலாம். ஸோ பிரெயினில் இருந்து நமக்கு வந்து தகவல்கள் எப்பவுமே ஒரு ஆக்ஷனுக்கு சர்ன்னு வந்துடும். இப்போது நம்ம எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சா பிரெயினில் இருந்து ஒரு கமாண்ட் வந்து தான் நம்ம எந்திரிக்கிறோம். இப்போ நான் இது க்ரீன் டீ எடுக்கணும்னு நினச்சேன்னா பிரெயினில் இருந்து ஒரு கமாண்ட் வரும். இந்த கமாண்ட் வந்து நரம்பு மூலியமாக தான் வந்து சேரும். இப்போ நான் என்னோடய கேள்வி தான், பிரெயினில் இருந்து நர்வ் இம்பல்ஸ் மூலியமாக வர்ற கமாண்ட் நம்மளை வந்து ரீச் ஆகி அந்த ஆக்ஷனுக்கு வருது இல்லை, அந்த வர்ற ஸ்பீடு, அந்த ரிஃப்ளெக்ஸ் ஃபென்டாஸ்டிக். அந்த ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ ஸ்பீடில் அது வருது? அந்த நர்வ் இம்பல்ஸ் ரிஃப்ளெக்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் வுட் பி யுவர் அப்ராக்சிமேட் கெஸ்? பிரெயினில் இருந்து ஒரு ஆக்ஷன் செய்கிறதுக்கு, இப்போ விரலை வந்து இப்படி தூக்கணும்னா இங்கேருந்து ஒரு கண்ட்ரோல் வரணும். ஸோ அது அப்படி தூக்கிறதுக்கு, அந்த கண்ட்ரோலுக்கு அது வர்றதுக்கு இங்கேருந்து ஒரு ஸ்பீடில் வந்தால் தானே இது இயங்கும். ஸோ அது எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சினாப்சஸ் மைக்ரோ செகண்ட். நீங்கள் டைம் சொல்கிறீங்க, நான் ஸ்பீடு கேட்குறேன், km/h அந்த மாதிரி கேட்குறேன். மைக்ரோ செகண்ட் தான் ஆகும், அது தெரியுது. ஸ்பீடு ஐ எம் நாட் ஆஸ்கிங் அபவுட் டைம் லிமிட். நான் தப்பாக கேட்டேனா? டைம்னு கேட்டிருந்தா தப்பு. நான் கேட்குறது வந்து ஸ்பீடு. இப்போ கவனிங்க, nerve impulses sent from the brain move at a speed of 274 km/h. 274 km/h. அந்த ஸ்பீடில் உங்களை வந்து சேருது. யாரையாவது டக்குன்னு ஏன் அரைஞ்சிடுறீங்கன்னு இப்போ புரியுதா? 274 போயிடுச்சு. அந்த 274 300 போட்டிருக்கீங்க, வெரி குட். அந்த ஸ்பீடில் வர்றதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான், அதுதான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய தன்னை வெல்லுதல் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது அங்கே தான் வருது. தன்னை வெல்றது அப்படின்றது அங்கே தான் வருது. ஸோ பார்த்துங்க. இந்த அடுத்த செய்தி வந்து உண்மையிலேயே வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்த செய்தி கவனிச்சு பாருங்களேன். A single human brain overspeed, a single human brain generates more electrical impulse in a day. ஒரு நாளில் ஒரு பிரெயின் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுதுன்னா, then all the telephones of the world combined, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை டெலிஃபோன்ஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஜென்ரேட் பண்ணது இல்லையா, அதை விட அதிகமாக ஒரு பிரெயின் வந்து இட் ஜெனரேட்ஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். நம்ப முடியுதா? எவ்வளோ பவர்ஃபுல் நாமன்னு தெரியுதா? டயட் சாப்பிட முடியலன்னு உட்காந்துருக்கோம். இவ்வளோ பவர்ஃபுல்லான ஹியூமன் பீயிங் நாம. ஓகே, நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி கேட்க போகிறேன் உங்கள்கிட்ட. நம்ம உடம்புல சல்ஃபர் இருக்கா இல்லையா? கார்பன் இருக்கா இல்லையா? பொட்டாசியம் இருக்கா இல்லையா? கொழுப்பு இருக்கா இல்லையா? சல்ஃபர் இருக்கா? கார்பன் இருக்கா? பொட்டாசியம் இருக்கா? பாஸ். எஸ்ன்னு ஒரு பொதுவாக ஒரு பதில் போட்டுருது. நான் கேட்குறது சல்ஃபர் இருக்கா? சல்ஃபர் எஸ் ஆர் நோ. கார்பன் இருக்கா? எஸ் ஆர் நோ. பொட்டாசியம் இருக்கா? ஆல் ஆர் தேர். ஓகே, ஆல் ஆர் தேர்னா அது எவ்வளவு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை இருக்குன்றீங்க. ஓகே, அது எவ்வளோ இருக்குன்னு இப்போது பார்த்தீங்கன்னா யூ வில் பி சர்ப்ரைஸ்ட்.
நோ சல்ஃபர். வித்யா மேடம் சர்ப்ரைஸ்ட். இப்போ பாருங்க, இனிமேல் கேள்வியே கேட்க மாட்டோம் சார். தி ஆவரேஜ் ஹியூமன் பாடி கண்டைன்ஸ் enough sulfur to kill all the flea on the average dog. நாய் மேலே இருக்கும்ல இந்த ஒட்டுண்ணின்னு சொல்லுவோமே, பூச்சிகள் மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் கொல்ற லெவலுக்கான சல்ஃபர் நம்ம உடம்புல இருக்குது. அப்புறம் கார்பன் டு மேக் 900 பென்சில்ஸ், 900 பென்சில்ஸை உருவாக்குற லெவலுக்கு கார்பன் உள்ளே இருக்குது. ஒரு டாய் கேனான் அதை வந்து பற்ற வைக்கிற லெவலுக்கு பொட்டாசியம் உள்ளே இருக்குது. ஏன் பற்றிக்கிறோன்னு புரியுதா? டக்குன்னு பற்றிக்கிறோம்ல. அப்புறம் 7 பார் சோப்பு தயாரிக்கிற லெவலுக்கு ஃபேட்டு, கொழுப்பு உள்ளே இருக்குது. அப்புறம் இதுதான் லாஸ்ட் தான் அருமை. எனஃப் வாட்டர் டு ஃபில் 50 லிட்டர் பேரல், ஒரு 50 லிட்டர் பேரல் முழுக்க தண்ணியை ஃபில் பண்ணுற லெவலுக்கான பாடியில் வாட்டர் வந்து உள்ளே இருக்குது. ஆனால் அவ்வளோ இருக்கிறது இல்லையே சார் அப்படின்னா, நம்ம இறக்குற அந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் அதை பாடியிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த உயிருன்றது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இட் ஒன்ட் பி தட் மச். ஸோ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மிக மிக ஆச்சரியமான தகவல். பாடியை பற்றி படிக்க 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 ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணிகிட்டே இருக்குல்ல, பிளட்டை, ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது எவ்வளவு பம்ப் பண்ணுது அப்படின்னு ஒரு தகவலை கவனிங்களேன். த ஹியூமன் ஹார்ட் பம்ப்ஸ் 182 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் டூரிங் தி ஆவரேஜ் லைஃப் டைம். உங்களை வாழ வைக்கிறதுக்கு 182 மில்லியன் லிட்டர் ஆஃப் பிளட்டை வந்து 182 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் பிளட்டை வந்து பம்ப் பண்ணி உங்களை வாழ வைக்குது. இயற்கை இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி சார் சப்போர்ட் பண்ண முடியும்? இதுக்கு மேலே இயற்கை உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? 182 மில்லியன் லிட்டர்ஸ் பிளட்டை வந்து பம்ப் பண்ணி உங்களை வாழ வைக்குது. ஸோ இதுக்கு மேலே எப்படி இயற்கை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? இதுதான் உலகத்தினுடைய பெஸ்ட் சப்போர்ட். Now something very interesting again. 50,000 cells, 50,000 cells in your body died and were replaced, உடனே replace ஆயிடுது by new ones while you were reading this sentence. இந்த சென்டென்ஸை படித்து முடிக்கிறதுக்குள்ள 50,000 செல்ஸ் வந்து இறந்து போகுது. அதே சமயத்தில் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன தேவையோ அந்த அளவுக்கான செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. இப்படி ஒரு உருமாற்றம் அடைகிறவங்க தான் நாம் வந்து அதனால தான் வந்து மனுஷன் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க போல இருக்கு. மனுஷன் மாறிக்கிட்டே இருக்கான்றதுலாம் இதுதான். செல் மாறிக்கிட்டே இருக்கு உள்ள. ஸோ பழைய செல் போயிட்டு புது செல் வந்து தினசரி புதுப்பிக்கப்படுகிறோம். நாம் வந்து ஹாப்பி பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னா ஒவ்வொரு மைக்ரோ செகண்டுக்கும் கொண்டாடணும். சரி, பெண்களுக்கெல்லாம் கேட்குறேன் இந்த கேள்வி, எப்படியாவது சொல்கிறீங்களா பார்ப்போம். நம்ம கையில் வந்து இந்த கை ரேகை இருக்குல்ல, இந்த கை ரேகை இருக்குல்ல, பெண்களுக்கு தான் இந்த கேள்வி. இந்த கை ரேகை இருக்குல்ல, அது வந்து எப்போ எக்ஸாக்டாக ஆரம்பிக்குது? இந்த கை ரேகை எப்போ உருவாகுது எக்ஸாக்டாக? கேன் யூ டைப்? கை ரேகை எப்போ உருவாகுது? கேன் யூ டைப்? ஆண்கள்லாம் ஃப்ரீ, ஆண்கள்லாம் ஜாலியாக இருங்க, குதிச்சுக்கிட்டு இருங்க. பெண்களுக்கு தான் இந்த கேள்வி. கைரேகை எப்போ உருவாகுது? எக்ஸாக்டா எந்த டைம்ல உருவாகுது கைரேகை? பெண்களுக்கு தான் இந்த கேள்வி. கைரேகை எக்ஸாக்டா எப்போ உருவாகுது? கோகிலா மேடம், இதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம், இதெல்லாம் ரொம்ப 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 தப்பு. அட் பர்த், while the ஓகே, அதான் அது ஓகே, அது ஃபார்மேஷனில் வருதுன்னு வச்சுக்குவோம். எப்போன்றது அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு எப்போ கரெக்டாக எப்போன்றது நீங்கள் தான் வந்து சுமந்திருக்கீங்க, உங்களுக்கு தான் இது தெரியணும். அதனால தான் கேட்குறேன். பை பர்த், வித்தின் 4 months
யாரோ ஒருத்தங்க 5 வருஷம்னு போட்டாங்க. 3 years. ஆஷா மேடம், இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு மேடம். ஆஷா மேடம், ஆஷா பாக்யராஜ், கவனிங்க. யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் வித் திஸ் இன்ஃபர்மேஷன். த ஹியூமன் எம்ப்ரியோ அக்யூர்ஸ் fingerprints within 3 months of the conception. 3வது மாதத்திலேயே கைரேகைகள் வந்து விடுவது. 3வது மாதம் 5th வீக்கான்னு எனக்கு தெரியல. 3வது மாதம் தான் படிக்கிறேன், நான் நிறைய படிக்கிறேன். 3வது மாதம். 5 yearsல நீங்க ஜாதகம் எழுதலாம். மனுஷன் ஆரம்பிச்சது இது. 3 மாதத்திலேயே ஜாதகம் எழுதப்பட்டு விடுகிறது. இதுதான் யதார்த்தம். நீங்க 5 வருஷத்துல ஜாதகம் எழுதுவீங்க, உங்களுக்கு என்ன இருக்கு? 3 மாதத்திலேயே இந்த நீங்க வேலை அதை படிச்சு ஜாதகம்னு நீங்க நினைச்சீங்கன்னா 3 மாசத்திலேயே இந்த ஜாதகம் எழுதப்பட்டிருக்கு. சரி, இதுக்கு எனக்கு கரெக்டா வந்து பதில் சொல்லணும். பார்ப்போம் யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். அடுத்தது இந்த ஐலேஷஸ் இருக்குல்ல, ஐலேஷஸ்க்கு தமிழ்ல என்ன டைப் பண்ணுங்களேன் யாராவது. ஐலேஷஸ் அதுக்கு என்ன தமிழில்? டக்குன்னு வரல எனக்கு. ஐலேஷஸ் 3 மாதத்துலேயே முடிவாயிடுது சார். கைரேக ஜோசிய உண்மைன்னா 3 மாதத்துலேயே உங்கள் கதை எழுதப்பட்டுருது. இமை, இந்த இமை வந்து என்னுடைய கேள்வி இவ்வளோதான். இதுக்கு பதில் சொல்லுங்க கரெக்டாக. பேய் இருக்கா இல்லையா அந்த மாதிரி பதில் சொல்லணும். கண் இமை பிறந்ததுலேருந்து அப்படியே இருக்குமா, இல்லை அது உதிர்ந்து புதுசு வளருதா? அப்படின்னா எவ்வளவு நாளில்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். அது ரைட்டு. இமெயிலேருந்து வெளில வந்துருங்க. இமெயிலாம் முடிஞ்சது. இப்போ கேள்வி வேற, எவ்வளோ நாளைக்கு அது இருக்குமா இருக்காதா? பர்மனெண்ட்டா டெம்பரரியா? டெம்பரரினா எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? வித்தின் அ டே. ஸ்ரேயா, அப்படியே இருக்கும். யாழ்மொழி, ஐயோ எப்படி நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க. எவ்ரி 2 months. ஐயோ. இட் வில் ஃபால். எப்போ வளரும், விழுமா தெரியல, ஆனால் தெரியுது. பர்மனெண்ட். முருகானந்தம், இதெல்லாம் நியாயமான்னு தெரியல. இட் ஃபால்ஸ் அண்ட் ரீக்ரோ, அது தெரியுது. எவ்வளோ நாளில்? ஓகே, சரி, தகவல் கொடுக்குறேன் பாருங்க. ஐலேஷஸ் லாஸ்ட் அபவுட் 150 days. 150 நாள் தான் ஐலேஷஸ் நம்ம கூட இருக்கும். ஒரு நாள்லாம் கிடையாது. அதுக்கு மஸ்கரா போட்டு அழகு பார்க்குது. ஓகே, ஃபால் ஆகுன்னே இப்போதான் சார் தெரியுது. இதில் எத்தனை நாள்னு கேட்டால் எப்படி சார் தெரியும்? கண்ணை தேய்க்கும் போது அதெல்லாம் கிடையாது. 150 நாளில் அது வந்து உதிர்ந்துடும், திரும்ப புதுசு ஆரம்பிச்சிடும். பேரலெல்லாம் ரொம்ப அழகாக வளரும், அவ்வளோதான். ஓகே, இப்போது நம்ம பாடி முழுக்க பிளட் வந்து சர்க்குலேட் ஆகுது இல்லையா? ஒரு நாளில் எவ்வளவு தடவை சர்க்குலேட் ஆகுதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? முதல்ல பாடியில் பிளட்டு சர்க்குலேட் ஆகுது, அது தெரியும்ல? ஓகே, அது தெரியும்னா ஒரு நாள் முழுக்க இந்த பாடியில் பிளட் வந்து எவ்வளவு முறை சர்க்குலேட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்ணின் இமை போல காப்பேன் என்பதெல்லாம் பொய்யா கோபால். ஆமாம், 150 நாள் காப்பான்னு சொல்கிறாரு அவர். ரொம்ப நல்லா கரெக்டாக தான் சொல்கிறாரு. 4 மாதம் தான் இருப்பேன்னு கரெக்டாக தானே சொன்னாங்க. ஏதோ 30 நாள்னு சொல்லுவாங்களே, அப்புறம் ஏதோ 60 நாள்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கண்ணிமைன்றது 150 நாள் தான், அதுக்கு மேலாம் கிடையாது.
சும்மா கண்ணிமை போல் காப்புன்றதுலாம் ஒரு 150 நாள் நல்லா பார்த்துக்குவேன்னு அர்த்தம். மஸ்காரா பட்ஜெட் கட்டு. ஸோ பாடி முழுக்க பிளட் வந்து சர்க்குலேட் பண்ணுது இல்லையா, அது வந்து எவ்வளோ தடவை ஒரு நாளைக்குன்னு கெஸ் பண்ண முடியுதா? See here, it will be very surprised. You will be very surprised. The heart circulates your body, blood through your body about 1000 times each day. 1000 times சர்க்குலேட் ஆனால் தான் நம்ம உயிரோடு இருக்கோம். அப்படின்னா 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ தடவை சர்க்குலேட் ஆகுதுன்னு பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு பாருங்கள், ஒரு செகண்டுக்கு எவ்வளோன்னு பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. ஓகே, இந்த உடம்புல நிறைய போன் இருக்கு. ஸ்மாலஸ்ட் போன் எங்க இருக்கு? நிறைய போன்ஸ் இருக்கு. ஸ்மாலஸ்ட் மைன்யூட் போன் ஸ்மாலஸ்ட் போன் எங்க இருக்கு? உடம்புல தான் இருக்கு. ஸ்மாலஸ்ட் போன் எங்க இருக்கு? வேர் இஸ் த ஸ்மாலஸ்ட் போன் available in our body? The smallest bone in our body, and where it is? கரெக்ட், ராஜேஷ் வந்து போட்டார். ஸோ இப்போ உங்களுக்கு அது போட்டது வந்திருக்கோம், பார்த்துருக்கேன். நிறைய பேர் போட்டிருக்கீங்க, பரவாயில்ல. இது ஏதோ 2 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. த ஸ்மாலஸ்ட் போன் இன் யுவர் பாடி இஸ் இன் யுவர் இயர். எஸ், யூஆர் ரைட். குட் குட் குட். ஏதோ ஸ்கூலில் ஏதோ 2 மார்க்குக்கு இது வந்திருக்கு. த கூஸ் பாம்ஸ் அப்படின்றாங்கல்ல, இந்த கூஸ் பாம்ஸ் இது ஏன் வந்தது, எப்படி வருது, எதனால் வருது, யாராவது சொல்ல முடியுமா? கூஸ் பாம்ஸ் எதனால் வருது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நாம் நினைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமான நேரத்தில் கூஸ் பாம்ஸ் ஆகுதுன்னு. ஆனால் கூஸ் பாம்ஸ்க்கு வந்து ஒரு ஆரிஜின் இருக்குது. அந்த ஆரிஜினை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அதனால தான் கூஸ் பாம்ஸ்னு ஒன்று வருது அப்படின்றத இப்போ உங்களால் இப்போ நான் ஆன்சரே போடுறேன், கவனிங்க. ஆன்சரே போட்டேன் பாருங்கள். கூஸ் பாம்ஸ் evolved to make our ancestors, நமக்கு மூதாதையர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க தலைமுடியெல்லாம் அப்படி சிலுத்து நிற்கும், மேக்கிங் them appear more threatening to predators. யாராவது வரும்போது, யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா predators, அவங்களுக்கு வந்து அதை அப்படி கொடுக்கறதுக்காக தான் கூஸ் பாம்ஸ் அப்படின்றது இயற்கையாக இருக்குது நம்ம உடம்புல. ஆனால் இப்போ அப்படி இல்லையே சார்னா, நமக்கு அந்தளவுக்கு த்ரெட்னிங் மூமெண்ட் இல்லை. த்ரெட்னிங் மூமெண்ட் நமக்கு அந்தளவுக்கு இல்லை. நமக்கு மூதாதையர்கள் இருந்த லெவலுக்கெல்லாம் த்ரெட்னிங் மூமெண்ட் இல்லை. அதனால தான் இங்கே மட்டும்தான் கூஸ் பம்ப்ஸ் பார்க்க முடியாது நம்மளால். ஆக்சுவலாக ரியல் த்ரெட்னிங்னா முடியே வந்து சிலுத்து நிற்கும். அதுதான் வந்து ரியல் கூஸ் பம்ப்ஸ். ஆமாம், புல்லரிக்குதுன்னு சொல்கிறேன். கரெக்ட். இந்த பிளட்டும் ஸ்கின்னும் பற்றி ஒரு தகவல் சொல்கிறேன். யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். உங்களோட பாடி வெயிட்டுக்கு ரிலேட்டடாக சொல்கிறேன். பிளட் அண்ட் ஸ்கின் ரெண்டுமே உங்கள் பாடி வெயிட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். பிளட் மேக்ஸ் அப் about 8% of your total body weight. உங்கள் டோட்டல் பாடி வெயிட்டில் 8% வந்து பிளட். ஸ்கின் இஸ் தி பாடிஸ் லார்ஜஸ்ட் ஆர்கன்னா ஸ்கின்னு தான். அண்ட் கேன் கம்ப்ரைஸ் 15% ஆஃப் அ டோட்டல் வெயிட். இது 15 + 8 23 போயிடுது. இதில் வாட்டர் வந்து ஏதோ ஒரு பர்சன்டேஜ் 60 70 வாட்டர் 16 வச்சிங்களேன். ஸோ 60 + 23 83% இதில் போயிடுது. ரிமைனிங் 17%க்கு தான் மீதி எல்லாம். என்ன ஒரு நெட்வொர்க்கு, என்ன ஒரு மைன்யூட் டிஎன்ஏ ஒர்க்கு. யார் இது கண்டுபிடிச்சா, எப்படி இது ஒர்க் ஆச்சு? சம்திங் அமேசிங், சம்திங் வெரி வெரி அமேசிங். 8% பிளட்டு, 15% ஸ்கின்னு, கிட்டத்தட்ட 60% வாட்ரு. ஸோ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 80-90%க்கு இதுவே எல்லாம் கம்ப்ரைஸ் ஆகிடுது. ஒரு 10%ல் இருக்கிறது தான் மீதி எல்லாம். அதை வச்சுட்டு தான் இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கோம். நம்ம இந்த ஸ்மெல்லை வந்து டிடெக்ட் பண்ணுறோம்ல,
எங்கேயாவது ஸ்மெல்லு நல்லா இருக்கே அப்படின்லாம் டிடெக்ட் பண்ணுறோம்ல, இந்த ஸ்மெல்ல நோஸ்க்கு மூக்குக்கு என்ன ஒரு திறமை இருக்கு பாருங்க. இந்த தகவலை பாருங்க. The human nose can detect about 1 trillion smells. 1 trillion, not million, not billion, 1 trillion smell. 1 trillion. நம்ப முடியுதா? இவ்வளவு அழகான உடம்பு நம்மளுது. மூக்கு வேர்க்குதுன்னு சொல்றதுதான் கரெக்ட் தான் போடுறது. 1 trillion smells. இப்போ நம்ம இந்த இங்க பாருங்க, இங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்கிரீன்ல பாருங்க. அப்படி பண்ணும்போது ஒரு சவுண்ட் வருது இல்லை, நெட்டி முறிக்கிறதுன்னு சொல்லுவோம். இந்த அப்படி இது என்னது? இது என்னது ஆக்சுவலா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. இந்த நெட்டி முறிக்கிறது அப்படின்றது என்னது ஆக்சுவலா? இப்படி ஒரு சவுண்ட்லாம் வருது இல்லை, வாட் இஸ் இட்? கேன் சம்மன் டைப்? நெட்டி முறிக்கிறதுன்னு சொல்றோம்ல, அது என்னது ஆக்சுவலா? இது வந்து நாய்க்கு அதிகம், நம்மளோட நாய்க்கு அதிகம். நெட்டி முறிக்கிறது அப்படின்றது என்னது? காற்று, நைட்ரஜன், ஏர் ரிலீஸ், ரிலாக்ஸிங் நக்கிள்ஸ், போன்ஸ் தான். அது என்னதுன்னு கேட்குறேன். nerves tension release. Okay. Air gap release. Okay. Answer வருது கவனிங்க. The satisfying sound of cracking your knuckles comes from air bubbles busting in your joint. ஜாயிண்ட்ல இருக்கிற ஏர் பபிள்ஸ் வந்து பஸ்ட் ஆகிறது, வெடிக்கிறது. அதுதான் வந்து அந்த சவுண்ட். பார்த்தீங்க? குட். நிறைய பேர் எழுதியிருக்கீங்க. வெரி குட். ஹையஸ்ட் பிளட் ஃப்ளோ உடம்புல எங்க இருக்கு? யாராவது சொல்லணும். ஹையஸ்ட் பிளட் ஃப்ளோ உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஹையஸ்ட் பிளட் ஃப்ளோ உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஹையஸ்ட் பிளட் ஃப்ளோ உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? இட் இஸ் குட் மேம். சுகன்யா மேம், இட் இஸ் குட். ஏர் பபிள் வந்து பிரேக் ஆகிறது ஒன்றும் அதனால ஒன்றும் இல்லை. ஐயே, ஹார்ட்டு, பிரெயின், வயிறு, ஐயய்யா, பாப்பா. ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் தான் வரணும். ஒரு கேள்விக்கு எவ்வளோ ஆன்சர் வருது பாருங்க. லிவரு, கிட்னி, பிரெயின், ஆத்தாடி, பிரெயின், நிறைய பிரெயின் தான். ஒரே ஒரு ஆன்சர் சொல்கிறேங்க, ஆன்சர் க்ளூ சொல்கிறேன். பிரெயினே இல்லாதவங்க தான் பிரெயின் போடுவாங்க, பிரெயின் இருக்கிறவங்க பிரெயின் போட மாட்டாங்க. அப்படின்னா என்ன? பிரெயின் இல்லை ஆன்சர். த ஹையஸ்ட் பிளட் ஃப்ளோ எங்க? ஹையஸ்ட் பிளட் ஃப்ளோ எங்க? ஒரு ஆன்சர் வந்தால் பரவாயில்ல, இவ்வளோ ஆன்சர் வந்தால் நான் எந்த ஆன்சர் எடுக்கிறது? பிரேமாம்மா ஹார்ட்ன்றாங்க, கோகிலா வந்து பிரெயின்றாங்க, ஆஷா பாக்யராஜ் வந்து பிரெயின்றாங்க, சுபா வந்து கிட்னின்றாங்க. எந்த ஆன்சர் நான் எடுக்கிறது? ஓகே, நான் ஆன்சரை போடுறேன் பாருங்க. நுரையீரல், ஐயோப்பா. இதயம். The highest blood flow is not in your heart. That's because liver or brain. It is in your kidneys. யாரெல்லாம் கிட்னின்னு சொன்னீங்களோ அவங்கெல்லாம் கிளாப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. That because kidneys are the body's natural filtration system. ஃபில்டர் பண்ணுற இடத்துல தான் blood அதிகம் தேவைப்படுகிறது. ஸோ கிட்னி. ஓகே, கிட்னி, எஸ். ஆத்தாடி கப்படா பட்டிஸ்ல. ஓகே, உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ, ஹெல்தியான லங்ஸ் என்ன கலரில் இருக்கும்? ஹெல்தியான லங்ஸ், நுரையீரல் இல்லையா? ஹெல்தியான லங்ஸ் என்ன கலரில் இருக்கும்? டைப் பண்ணுங்க. ஹெல்தியான லங்ஸ். கெட்டுப்போன லங்ஸ் என்ன கலரில் இருக்கும்னு நீங்கள் தேட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. ஹெல்தியான லங்ஸ் என்ன கலரில் இருக்கும்? ஹெல்தியான லங்ஸ்
என்ன கலரில் இருக்கும்? ஓகே, பிங்க்கு, பிங்க், பிங்க், பிங்க். பா, ஆ, ஏதோ ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு இதுக்கு வந்திருக்கு போல இருக்கு ஆன்சர். வெண்மையா? ஐயோ சாமி. இதை கவனிங்க, உள்ளே போய் பார்த்துட்டு சொல்கிறேங்க. ஹெல்தி லங்ஸ் லுக் பிங்க் அண்ட் ரப்பரி ஆன் தி அவுட் சைட். த மோர் யூ ஸ்மோக், நீங்கள் நிறைய புகைப்பிடிக்கும் பொழுது, த மோர் டேரி அண்ட் பிளாக் தே பிகம். இந்த டேரியில் கூட ஒன்று சொல்லணும், யார் வந்து வருஷம் பூரா ஐ திங்க் ஒரு 30 வருஷமாக என்னமோ ஸ்மோக் பண்ணால் 150 டன் தார் வந்து உள்ளே போய் வெளியில் வந்திருக்கும். நான் அதில் ரிமைனிங்கில் தான் அது கெட்டு போகிறது. ஸோ த மோர் டேரி அண்ட் பிளாக் தே பிகம். திஸ் கேன் ஹாவ் அ சீரியஸ் எஃபெக்ட் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் கேன் ஈவன் காஸ் பபிள்ஸ் கால்டு பிளப்ஸ். ஸோ நுரையீரலில் பபிள் உருவாகும். ரப்சரிங் இன் யுவர் லங்ஸ். ஸோ லங்ஸில் வந்து கீரல் போடும். a condition called spontaneous pneumothorax. ஸோ இது கொஞ்சம் இனிமேல் வந்து பிங்க் கலரில் உங்கள் நுரையீரலை வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கணும். ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் உடம்புல எங்கே இருக்கு? ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் உடம்புல எங்க இருக்கு? ஹார்ட். உனக்கெல்லாம் இதயமே இல்லையா அப்படின்னு கேட்கறது அதனால தான் போல இருக்கு. டங்க், ஏற்கனவே சொன்னேன். ஆனால் அதை விட ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு மசில் ஒன்று இருக்கு. கால்லாம் கிடையாது, கால்லாம் கிழிஞ்சிரும். 2 தகவல் கொடுக்குறேன். இது 50வது தகவல். இதோட முடிக்கிறேன். இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு டைப் பண்ணலாம். யா டங்க்கு. ஆனால் அதுக்கும் ஈக்குவலாக பிரேமாம்மா கரெக்டாக சொல்கிறீங்க. சூப்பர். ஸ்ட்ராங்கஸ்ட் இது. ஓகே, கவனிங்க. யுவர் பாடி ஹேஸ் மோர் தென் 600 மசில்ஸ். முதல்ல 600 மசில் இருக்குது. தைலாம் கிடையாது சார். தைலம் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் மசில். யுவர் பாடி ஹேஸ் மோர் தென் 600 மசில்ஸ். யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் இஸ் லொக்கேட்டட் இன் யுவர் ஜா, அந்த ஏரியாவில். known as masseter muscle. The stapedius muscle located in the middle of your ear. காதுக்கு நடுவில் இருக்கும் ஒரு ஸ்டெபிட்டர் மசில். அதுதான் வந்து வீக்கஸ்ட் மசில். அடித்தா காது கிழிஞ்சு போயிடும் அப்படின்றாங்கல்ல, அதெல்லாம் இதை வச்சு தான் சொல்கிறாங்க. யா, ஓகே. ஸோ 50 பாயிண்ட்ஸ், ஆல் தீஸ் 50 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்டராக வந்து போட்டுருவாங்க. அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கலாம். அப்புறம் உங்கள் பாடியை வந்து நீங்கள் நிறைய போய் அதை பார்த்து படிக்க ஆரம்பிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா எக்கச்சக்கமான தகவல்கள் கொட்டி கிடக்கு பாடியில். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை கொடுத்து ஜெயிச்சுட்டு வான்னு சொன்னால் வீட்டில் உட்காந்து அவன் தோக்கிறதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கானே ஒருத்தன் அப்படின்னு நினச்சாலாம் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இருந்தது இன்றைக்கி செஷன்? நீங்கள் டைப் பண்ணலாம். எப்படி இருந்தது இன்னைக்கு செஷன் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணலாம். 6 ஆச்சு. 6 ஆச்சா அப்படின்னா 6 ஆச்சு. எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ணா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ. நிறைய பல்ப் வாங்கணும். கரெக்டு, நானும் தான் வாங்கியிருப்பேன். கிரேட் இன்ஃபர்மேஷன். வெல்கம் ஸ்ரீகாந்த். வெல்கம் கிருஷ்ணசுவாமி ஸ்ரீகாந்த். கிருஷ்ணசுவாமி ஸ்ரீகாந்த் இஸ் அன் எக்ஸலண்ட் ட்ராவலர் ஃப்ரம் சென்னை. ரெடியாங்க ஸ்ரீகாந்த். எல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டாங்க லாக்டவுன்லாம். நான் 1 மந்தில் டிரைவர்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் மாதிரி இருக்கு. யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர்ட். தேங்க்யூ, வெரி குட். பயாலஜி கிளாஸ் அட்டன் பண்ண எஃபெக்ட் இன்ஃபர்மேட்டிவ். 100 out of 100. புதுசு, அருமை. இன்னைக்கு எந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியல. அண்டு
சொன்னதும் தப்பாகவே சொல்லியாச்சு. ஓகே சார், அப்படின்னா இன்னும் பாடியை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணுன்றது அர்த்தம். எஸ், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். வெல்கம் மேம். நெகட்டிவ் மார்க்ஸ் தான் அருமை. எங்களால் நம்ப முடியல. 3 மாதத்தில் முடிவாயிடுச்சு. உங்கள் வகுப்பு அட்டன் பண்ணுவோம். வெல்கம் சார். குட் ஆப்ஷன் டு ரீகால் அண்ட் யா, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் தேங்க்ஸ் சார். Indirect classes for teachers on how to present, teach science and data class. Fantastic. Thank you. இன்னும் நிறைய படிக்கணும் நம்ம பாடி பற்றி. எஸ், இனிமே ₹1 வெரி இன்ஃபர்மேட்டிவ். மனித உடல் பற்றிய நிறைய புதிய தகவல்கள். டெஃபினெட்லி அவர் பாடி இஸ் ஆசம் அண்ட் ரிக்வயர்ஸ் அவர் அட்டென்ஷன். ஏதோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்குது. லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். அண்ட் லைட்டர் சைட் similar to thermodynamics class, only numbers. Okay, Kalyan Sundram. Okay, co-participant நிஷா. ஓ, அவங்களும் இருக்காங்களா? நிஷா ஸ்ரீகாந்தும். வெரி குட் வெரி குட். அவங்களும் ஒரு எக்ஸலண்ட் ட்ராவலர். யா, ஹாய் ஹரிஹரன் குமார், ஹெச்விகேவோட சன். வெரி குட், வெல்கம். யோபாரதி, உங்களை வந்து குவாரண்டைனில் வச்சுருக்கிறதா கேள்விப்பட்டேன். அங்கேருந்து பார்க்குறீங்களா என்ன? ஃபண்டாஸ்டிக், வாழ்த்துக்கள். சுஜாதா, மதன், அடுத்தது ஜெய். ஐயோ, அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. நம்ம வந்து சும்மா ஏதோ தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். சுஜாதா, மதன்லாம் வந்து அவங்கெல்லாம் வேற லெவல், வேற எங்கேயோ இருக்காங்க. பயாலஜி டீச்சருக்கு எப்படி இருந்திருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. இட்ஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல். யா, எனக்கே என்னை புரியவில்லை. அருமையான லைன் ஆச்சு. அது ஏதோ ஒரு பாட்டில் வரும்ல. ஓகே, வெரி குட் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. உடல் மேல் மிகப்பெரிய மரியாதை வந்திருக்கிறது. நன்றி மணிமேகலை அம்மா. அது வரணும் அப்படின்றதுக்காக தான் எங்கள் வீட்டு டாக்டர்கிட்ட கொஞ்சம் ஃபில்ம் காட்டலாம். ஸ்பெயினில் இருக்க டாக்டர்கிட்ட தானே, இனிமேல் கொஞ்சம் ஃபில்ம் காட்டுங்க. ஓ சாரி, இது பியூனஸ் ஐயர்ஸில், அர்ஜென்டினாவில். சண்டே இப்படி கிளாஸ் வைக்காதீங்க, கொஞ்சம் ஜாலியாக இருக்க விடும். வெரி குட். இன்னைக்கு வந்து 69வது லைவ், நாளைக்கு வந்து 70th லைவ். 70 days ஓடிட்டே இருக்கு. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். தேங்க்யூ ஆல். இட்ஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் டைம். நிறைய லைவ் ப்ரோக்ராம்ஸ் வந்துருச்சு. காலையில் வந்து 4:51 வந்து நல்லி பேசுகிறாங்க, 7க்கு நான் பேசுகிறேன், 11:30 கீர்த்தி வந்து அருகாமை ஆளுமைகள் பண்ணுறாங்க. அடுத்து வந்து திரும்ப 5 PM நான் வரேன், 8 PM குமார் வராரு. இன்னும் 2-3 லைவ்லாம் வரப்போகுது. ஸோ அதனால் கெட் ரெடி. ஒரு நாளைக்கு ஜோக்காக சொல்லுங்கள், பண்ணிவிடுவோம். அதில் என்ன இருக்குது? ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஜோக்காக சிரிப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், இந்த ஈவன் டீச்சர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த தகவல்கள் தெரிஞ்சால் குழந்தைங்களுக்கு ஈஸியாக போய் சேரும். ஸோ அதனால் ரோபோட்ஸ் பற்றியும் ஒரு நாள் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சொல்லலாம் மேடம். we will certainly do it. ஸோ இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. இன்னும் ஒரு ஐ திங்க் 1 or 2 வீக்ஸில் வந்து லாக்டவுன்லாம் ஃப்ரீ ஆகி ரெகுலர் லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிருவோம். ஸோ we can do it. நாளைக்கு 17th லைவ், சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். நாங்களே ZNLP டீமாக மாறிட்டோம். வெல்கம் சார், வெல்கம். ZNLPன்றது தனியாக வானத்தில் இருந்தால் குதிக்குது. யா கீர்த்தியா மேடம் வந்து 6:30 ஒவ்வொரு டயட்டில் இருக்க அந்த ஒவ்வொரு பொருள், அதை ஃபுட்டை பற்றி பேசுகிறாங்க. எஸ், அது ஒன்று இருக்குது. இப்போ இது முடித்ததும் அதை பார்க்கலாம். 8 மணிக்கு குமாரது பார்க்கலாம். வெரி குட். எல்லாமே நோக்கம் என்னென்னா, நம்மளை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. வெல்கம் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. டுமாரோ மார்னிங் we will meet again 7 o'clock, and tomorrow evening we will meet again with a new, different, unique topic. Thank you all. Bye. Love you so much.